கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 126:5. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு கருமையானவர்களே, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு முன்பாக அழுது புலம்பி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உங்களுக்குள்ளே இருக்கோன்னா நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. ஆண்டவர் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கார். அழுது புலம்பி தேவனுடைய பாதத்தை கண்ணீரால் கழுவுன அந்த மரியாதை போல் நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கார். கர்த்தர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் துடைத்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் மகளே, நீ கம்பீரத்தோடு அறுப்பேன். ஏன்னா அறுவடைன்னு சொல்வது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நாம் என்ன ஜெபத்தை விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்வோம். எதை நீங்கள் ஜெபத்தில் விசுவாசமாக கேட்குறீங்களோ, நம்பிக்கையோடு கேட்குறீங்களோ, அதே தேவன் உங்களுக்கு தருவார். எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த நாளில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அழுகையும் கூக்குரலையும் தேவன் பார்க்குறவராக இருக்கார். அதை பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல ஒரு பதிலை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக தேவன் அதை செய்வார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.